நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று இந்த வருஷத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை தன் துணையாக கொண்டிருப்பவனே அவரை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறவனாய் இருப்பான் என்று தியானிக்கின்றோம். இந்த விஷயத்தை சங்கீதம் 146 நாம் காண முடிகின்றது. சங்கீதம் 146 குறித்து சொல்லும் பொழுது, மனிதர்கள் மீதோ பிரபுக்கள் மீதோ நம்பிக்கை வைக்காமல் சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரை எக்காலத்தில் துதிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் வலியுறுத்துவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை எழுதின அந்த தேவ மனிதன் நான் என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், அல்லேலூயா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. உன் ஆத்தும வாஞ்சைதான் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது என்று சொல்லி, என் ஆத்துமாவே தேவனை துதி என்று சொல்லிட்டு அவன் சொல்றான். அடுத்து அவன் சொல்ற, என் ஆத்துமாவில் அந்த வாஞ்சை இருப்பதனாலே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்பேன். நான் இந்த பூமியில வாழ்வது வரையிலும் என் உதடுகளை திறந்து என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், பாடி துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆத்தும வாஞ்சையும் உதடுகளின் துதியும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து இந்த மனிதன் சொல்லுகிறான், அப்படி நான் தேவனை நம்பி இருப்பதனால பிரபுக்களையோ ரட்சிக்க திராணியற்ற மனிதனையோ நான் நம்புவதில்லை, அவனை பின்பற்றுவதில்லை, அவனை பின்தொடர்ந்து நான் போவதில்லை. அவர் இப்படி சொல்லுகிறார், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். நீ அவனை பின்பற்றினா திடீர்னு அவன் காணாம போயிடுவான். அதுக்கு பிறகு நீயும் கண்ணை கட்டி நடுக்காட்டுல விட்டது மாதிரி ஆயிருவ. ஆகையினால திராணியற்ற மனுஷங்களை, பிரபுக்களை ரட்சிக்க அவங்க எல்லாம் நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்டவங்களை நீங்க நம்பாதீங்க, மனிதர்களை பின்பற்றி போகாதீங்க. அவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். அவர்கள் தேவனை நம்புவதில்லை, தேவனை பின்பற்றுவதில்லை. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம், அவங்களை நம்பாதிருங்கள் என்று இந்த பக்தர் சொல்லுகிறார். அடுத்து மூன்றாவது இந்த மனுஷன் சொல்லுகிறது, யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தேவனால் போதிக்கப்பட்டார், தேவனால் காண்பிக்கப்பட்டார், தேவனால் நடத்தப்பட்டார், தேவனால் ஆதரிக்கப்பட்டார், தேவனால் பாதுகாக்கப்பட்டார். ஆகையினாலே யாக்கோபு தேவன் மேல் அதிக பற்று வைத்து நம்பிக்கை வைத்து வாழ்ந்தான். ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்லுது, 5-6 வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்குறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்கை அவர் மாற்றவில்லை. யாக்கோபுக்கு தான் அவருக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கிலே அவர் பிசகி போகல, அதிலே உண்மை உள்ளவராய் இருந்தார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். அவன் அதை கண்டான் தன் வாழ்க்கையிலே. ஆகையினால்தான் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறதுனால நீங்க 100% இந்த யாக்கோபின் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கலாம், யெகோவா தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று சொல்லி இந்த பக்தன் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். அடுத்து ஏன் அவரை நம்ப வேண்டும் என்று 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான சில தேவனுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் செய்கிறார்,
யாருக்கு அப்படிப்பட்ட அந்த கிரியைகளை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவரை சார்ந்து கொள்வீர்கள், அவரை நம்புவீர்கள். அவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுக்க அந்த துணிவு உங்களுக்கு வரும், அந்த வாஞ்சை வரும், அந்த விருப்பம் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாட அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வரும். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அடுத்து பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். சமூகத்துல இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற எல்லாருக்கும் தேவன் படியளந்து அன்றாடம் பராமரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் படைத்தவர் மட்டுமல்ல, பராமரிக்கிறவரும் கூட. அதோடு கூட அவர் பாதுகாக்கிறவர். எப்படி பாதுகாக்கிறார்? துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இப்படிப்பட்ட இந்த பராமரிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் எல்லாம் இந்த துன்மார்க்கரினால பாதிக்கப்பட்டவர்கள், துன்மார்க்கர்களினாலே நொறுக்கப்பட்டவர்கள், பரதேசிகளாக்கப்பட்டவர்கள், குருடர்களாக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட எளியவர்களை பாதுகாப்பதற்காக துன்மார்க்கரின் வழியை தேவன் கவிழ்த்து போடுகிறார் என்று இந்த பக்தன் அழகாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று அந்த பக்தன் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். அவருடைய ராஜாங்கம் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது. ஆகையினாலே அன்று மட்டும் அவர் இப்படி செய்தவர் அல்ல, இன்றைக்கும் அவர் அப்படி செய்கிறார். யார் அவரை உண்மையாய் நம்பி பற்றி கொண்டு அவருடைய சமூகத்திலே சென்று அவரை ஏறெடுத்து பார்த்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறுகிறார்களோ, கெஞ்சி மன்றாடுகின்றார்களோ, அவர்களுக்கு இன்றைக்கும் தேவன் இந்த ஒத்தாசைகளையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரை உம்மை ஏறெடுத்து பார்த்து உம்மேல் கொண்ட பற்றையும் நம்பிக்கையும் ஆண்டவரை இந்த மனிதன் வெளிப்படுத்திய போது கர்த்தர் செய்கிற மகத்துவமான பயங்கரமான பெரிய காரியங்களை அந்த மனிதன் கண்டு உம்மை ஸ்தோத்தரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் அதே போல ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரை உம்மையே சார்ந்து வாழ, உம்மிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அன்றாடம் எங்களை நீர் படைத்தவர் மட்டுமல்ல, அன்றாடம் எங்களை பராமரிக்கிறவர், துன்மார்க்கருடைய கையிலிருந்து எங்களை பாதுகாக்கிறவர், பிசாசுனுடைய எல்லா சதிகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிறவர். அப்படி நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.